Atal Awareness and Support School Education Department and EDI வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பள்ளி கல்வித்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கழகம் இந்த ரெண்டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் have organized this event to support all the schools that have been selected for Atal Lab. செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ்க்கு வந்து நிறைய ஹிண்டரன்சஸ் இருக்கு, ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு நீடை உணர்ந்து ரெண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் 5 டிஃபரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ். ஒருத்தர் ஒரு ரோல் மேஜரா எடுத்திருக்காங்க. So we'll know about each startup later on. Just I introduce each startup. Infinite Engineers, that is my startup. I am co-founder of Infinite Engineers, Aravind. Thinkin Lab from Vellore, Agino from Tiruchi, Asimo Global Technology from Chennai, and Inro Labs from Chennai. So EDI வந்து எப்படி உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய புது பிசினஸஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒர்க் தான் இடிஐயோட. ஸ்டார்ட் அப் இந்தியாவை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சி வந்து இடிஐ. ஸோ இடிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணாங்க. இது சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிஷன் ரன் பண்ணாங்க ஃபார் ஆல் த ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் போன வருஷம் 32 டிஸ்ட்ரிக்டா இருந்தது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வி ரன் அ காம்படிஷன் கால் டிஎன்ஐஐசி, தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேலஞ்சில் வாட் வி டிட் இஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட 21st century ஸ்கில்ஸை வந்து எப்படி எக்ஸிபிட் பண்றது அப்படின்றதுக்கு வி டிசைன்ட் சேலஞ்சஸ். ஸோ அங்க அவங்க நேரில் வருவாங்க, அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட் ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்படும். அதுல இருந்து தேல் கிரியேட் சம்திங் அண்ட் தென் அது மூலியமா அவங்களோட ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணி செகண்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த காம்படிஷன் ஒரு 4 லெவலில் நடந்தது. முதல் லெவல் நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணோம். காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஈவெண்ட் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நியர்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 500 டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட், பிரைவேட் எல்லா ஸ்கூல்ஸும் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டே ரெசிடென்ஷியல் கேம்ப் நடந்தது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு அதுக்கு வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த 4 நாள்ல ஒரு நாள் ஒரு விதமான ஸ்கில் கற்பிக்கப்பட்டது. அதன் மூலியமா அவங்களோட ஐடியாவை அவங்க எப்படி ப்ராடக்டா மாத்துறாங்க அப்படின்றது சொல்லிக் கொடுத்து அதுல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேட் லெவல் ஃபைனல்ஸ் மட்டும் நடக்கல இன்னும், பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன் அண்ட் பேண்டமிக். Before going into the program, I'll introduce my company, Infinite Engineers. So, Nanga 2013 learned we are working in the field of education. We are solving a lot of problems in education, basically from learning methodologies. அதாவது பசங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிக்கணும், வெறும் மார்க்காக மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல ஆரம்பிச்ச கம்பெனி தான் இன்ஃபினிட். So, அதுல science educationல we have played a predominant role in almost many schools in Tamil Nadu, nearly 300 to 400 government schools and private schools பண்ணிட்டு இருக்கோம். RMSA STEM Science அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கும். அந்த ப்ரோக்ராம்ல we gave our kit boxes, Dexter box. அதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெமோவா யூஸ் பண்ணாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். This is a sample of an Atal Tinkering Lab. ஒரு அடல் டிங்கரிங் லேப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் there are many materials which are behind this image. போட்டோவோட இந்த சைடு வந்து there are cupboards and storage places where we keep all the other materials. இது நாங்க செட் பண்ண லேப், we call it IE Tinker Labs. இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல நாங்க போய் செட் பண்ண லேப். அண்ட் ஆல்சோ இது வந்து என்னோட அந்த செகண்ட் ஹாஃப் தூரத்துல அந்த ரெட் கலர் பாக்ஸஸ் தெரியுதுங்களா, ஸோ அந்த ஹாஃப் வந்து என்னோட பழைய கிளாஸ் ரூம், 10th படிச்ச கிளாஸ் ரூம். ஸோ இது இல்லாம we are also doing science on stage ஒரு ஈவெண்ட், ஒரு டிராமால ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது ஐஐடி மெட்ராஸ்ல we are doing it. அண்ட் ஹோஸ்ட் உங்கள சில பேர் பார்ட்டிசிபென்ட்ஸா கூட இருந்திருக்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் டோர்னமெண்ட், 21st century ஸ்கில் டோர்னமெண்ட். இதுலயுமே எல்லாமே ஆன் ஸ்பாட் சேலஞ்சஸா இருக்கும். அந்த சேலஞ்சஸை பசங்க எப்படி ஓவர் கம் பண்றாங்க, என்ன மாதிரி அப்ரோச் பண்றாங்கன்றதை வச்சு we will assess them and move them to the next step. Next is the nonsense camp. It's kind of weird summer camp னு சொல்லலாம். Okay, so before going forward,
We have Satyan with us. Satyan is a AIM mentor of change, and also he's working in Learning Links Foundation. Satyan, if you can introduce yourself, we can go forward. Hello, Satyan, கேக்குதுங்களா? ஹலோ சத்யன், உங்க வாய்ஸ் கேட்கல. சத்யன், உங்க வாய்ஸ் கேட்கல சத்யன். நோ, உங்க வாய்ஸ் எதுவுமே கேட்கல. If you can just log out and log in again, I'll continue. I mean, now it's okay. Yeah, கேக்குது. Fine. So good afternoon to another present here. Myself Satyan. I'm be working in a Learning Links Foundation as a part of an NGO, and then we are the knowledge partner for the Atal Innovation Mission. So நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, we are adapting a government schools. We'll be providing a supports in Chennai. So from this year onwards, we'll be supporting for the ATL gaming model team. So that is my small introduction. Arvind, you can take it forward now. Okay, thank you Satyan. ஸோ இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 hour ஒரு நெக்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்ல நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடல் டிங்கரிங் லேப்னா என்ன, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, என்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், பிஎஃப்எம்எஸ் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இதுக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுப்பாங்க, அந்த ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அண்ட் தென் ஜெம் போர்ட்டல்னு சொல்றாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எதுக்காக யூஸ் பண்ணணும், அண்ட் தென் இந்த லேப் சம்பந்தமா எங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த லேப்காக நிறைய வெண்டர்ஸ் அப்ரோச் பண்றாங்க, அதுல யாரை செலக்ட் பண்றது, எப்படி செலக்ட் பண்றது, காமனா நிறைய ஸ்கூல்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் இஷ்யூஸையும் நாங்க சொல்றோம். ஸோ தட் அந்த மிஸ்டேக்ஸ் இஷ்யூஸ் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். செகண்ட் இயர் ஃபண்ட், அதாவது எங்களுக்கு லேப் ஆல்ரெடி வந்துடுச்சு, எங்களுக்கு 2வது வருஷம் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும், அண்ட் தென் ஏடிஎல் டேஷ்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட் எப்படி சப்மிட் பண்ணணும், என்னென்ன லாகின்ஸ், ஒரு அட்டல் லேபா நாங்க என்னென்ன லாகின்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்லாம் ரெகுலரா நோட் பண்ணி வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வில் அலோவ் யூ டு ஆஸ்க் யுவர் क्वेश्चंस. நீங்க Q&A ல எனி டைம் क्वेश्चन கேட்கலாம். நீங்க டைரக்டா எங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு வில் அலோவ் பை 3:10 எக்ஸாக்ட்லி 1 hour from. ஓகே, ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி 2015-16ல ஒரு பாடியை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளானிங் கமிஷனை ஸ்கிராப் பண்ணிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பாடி கிரியேட். அந்த நிதி ஆயோக் கீழே அட்டல் இனோவேஷன் மிஷன் ஒரு ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்ட் கீழே வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான இனிஷியேட்டிவ் தான் அட்டல் டிங்கரிங் லேப். அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மற்ற ஸ்கீம்ஸ் வந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஃபார் காலேஜஸ், நியூ இந்தியா சேலஞ்சஸ், அட்டல் கம்யூனிட்டி இன்குபேஷன் சென்டர்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து இந்த செஷன்ல பார்க்க போறதுல we are going to concentrate only on அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். இந்த அட்டல் டிங்கரிங் லேப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஹைடெக் டெக்னாலஜி லேப் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக் தேர் ஐடியாஸ் இன்டு a real life மாடல். ஒரு ஐடியா இருக்குன்னா அதை செய்யறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இந்த அட்டல் டிங்கரிங் லேப்ல இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 3D printer to electronic devices, robotics, ஹார்ட்வேர் டூல்ஸ், ட்ரில்லிங் மிஷின், ஹேமர், ஆக்ஸ், அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இந்த அட்டல் டிங்கரிங் லேப்ல இருக்கும். ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். அதாவது உங்க ஸ்கூல்ல 10th வரைக்கும் இருக்கு, 12th வரைக்கும் இருக்குன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் ஸ்கூலா, ஓரியன்டல் ஸ்கூலா கூட இருக்கலாம். பட் உங்களோட ஒரே இது, நீங்க 10th வந்து 3 வருஷமாவது உங்க ஸ்கூல்ல இருந்து பாஸ் அவுட் ஆயிருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்டெப்ஸ் வந்து எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து செலக்டட் ஸ்கூல்ஸா தான் இருப்பீங்க. எதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஐ எம் ஆஸ்கிங் யூ a question. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இப்ப காட்டும். அந்த கொஸ்டினுக்கு if you can answer 4 ஸ்டேஜ் இருக்கு. லேப் இனாகிரேட்டர் அண்ட் ரன்னிங், வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட், டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங், நீட் ஹெல்ப் அண்ட் ப்ராசஸ். உங்க ஸ்கூல் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்தெந்த செக்ஷன் ஃபாஸ்டா ஸ்லோவா போலான்றது ஐ கேன் டிசைட்.
கைண்ட் ஆஃப் மிக்சட் ஆடியன்ஸ் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 30 செகண்ட்ஸ் மட்டும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இன்னும் ஒரு 40% பீப்புள் இன்னும் ஆன்சர் பண்ணல. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிட்டீங்கன்னா we'll go forward fast. 20 செகண்ட்ஸ். 4 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கூலுக்கு எது கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஸ்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜை கிளிக் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் ஆல்ரெடி லேப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நாங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் முடிச்சிட்டோம், எங்களுக்கு ஃபண்ட் இன்னும் வரலன்னு சொன்னா செகண்ட் ஆப்ஷன். டாக்குமெண்ட்ஸ்ல எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றவங்க தேர்ட் ஆப்ஷன். இல்ல சார் எங்களுக்கு என்னன்னு தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஐ அம் கோயிங் டு க்ளோஸ் இட் இன் another 2 seconds. 3 2 1 2. ஓகே, போல் எண்ட் பண்ணியாச்சு. ஷேர் யூ த ரிசல்ட்ஸ், நீங்களே பார்க்கலாம். ஸோ ரொம்ப மிக்சடான ஆடியன்ஸ் தான் இருக்கீங்க. நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர். ஒரு 9 ஸ்கூல்ஸ்ல வந்து ஆல்ரெடி லேப் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 12 ஸ்கூல்ஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் ஃபண்டிங், 3 ஸ்கூல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங், நீட் ஹெல்ப்னு ஒரு 7 ஸ்கூல்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ வில் கோ ஃபார்வர்ட். நான் தெளிவாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். ஹவு டு அப்ளை, இது எல்லாருமே ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன், அண்ட் தென் அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செலக்டடா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூலும் ஒரு லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருப்பீங்க. எந்த லிஸ்ட்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லிஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் 3437 மார்ச் 2019 செலக்ட் ஆன லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏடிஎல் கோடோட ஃபார்மேட் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு query கிரியேட் பண்ணி உங்களோட புது ஏடிஎல் கோடை எய்ம் கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும். அது எப்படின்றது சொல்றோம், கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1455 ஸ்கூல் கிட்ட செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் நியர்லி 60% ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த லேப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அடல் டிகிரிங் லேப்க்கு அப்படின்னா நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டலுக்காக தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கோட ஸ்கேன்டு காப்பி அப்லோட் பண்ணணும். பிரின்சிபல் கிட்ட இருந்து ஒரு லெட்டர், அண்ட் தென் லேப் லேஅவுட், அதாவது நீங்க எந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறீங்க, உங்க ஸ்கூல்ல எந்த ரூம்ஸை வந்து இந்த லேப் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ரூமோட லென்த் விட்த், டோர்ஸ் விண்டோஸ் எங்க இருக்குன்னு அனுப்பணும். எம்ஓஏ வந்து ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்ல நீங்க ஜஸ்ட் உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அனுப்பிச்சா போதும். ஸ்கூலோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸம்ஷன், அண்ட் தென் பாண்ட் ஃபார்ம் ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாண்ட் ஃபார்ம் கொடுக்கணும்னு அவசியம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிட்டோம் சார், எங்க போய் இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா உங்களுக்கான பதில் நிறைய லிங்க்ஸ் இருக்கு. அதாவது ஒரு லிஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்டுக்கும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய லிங்க் வெவ்வேறு இருக்கு. நீங்க அதை வந்து ப்ராப்பரா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்றதுனால we have created a shortcut, linktree, அதாவது linktr.ee/infiniteengineers அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜ்ல நீங்க எந்த லிஸ்ட்டோ அந்த லிஸ்டோட பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்குக்கு போயிடும். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி linktree/atal அரவிந்த் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு விஷயம், இதுல சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தோட லிங்க்ஸும் நாங்க ஒன்னா போட்டிருக்கோம். யூடியூபோட லிஸ்ட், அப்புறம் அட்டல் டேஷ்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட், பிஎஃப்எம்எஸ் ஓடது, டாக்குமெண்ட் அப்லோட், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான லிங்க்ஸும் மொத்தமா போட்டிருக்கோம். இந்த லிங்க் வில் ஷேர் இட் இன் த வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் சொல்லிடலாம். ஸ்கூல் நேம் வந்து கரெக்டா இருக்கணும், ஜிஹெச்எஸ்எஸ் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஃபுல்லா போட்டாலும் பேங்க்ல பாஸ்புக்ல இடம் பத்தாது. ஸோ அதனால ஜிஓவிடி ஹெச்ஆர்எஸ்சிசி ஸ்கூல் ஊர் பேரு ஏடிஎல் கிராண்ட். எக்ஸாம்பிளுக்கு ஜிஓவிடி ஹெச்ஆர்எஸ்சிசி ஸ்கூல் திருப்பாலக்குடி ஏடிஎல் கிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் நேமா இருக்கணும்.
அண்ட் தென் அக்கௌண்ட் நம்பர் கிளியரா விசிபிளா இருக்கணும். ஏன்னா நார்மலா பேங்க்ல பிரிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மேல கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அது கிளியரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேனேஜரோட சைன் சீல் ரொம்ப முக்கியம். ஹெச்எம்மோட போட்டோ கண்டிப்பா இருக்கணும். பேங்க் அட்டஸ்டேஷன் அந்த போட்டோக்கு மேல இருக்கணும். அண்ட் தென் இதுல எல்லாமே கரெக்டா இருக்கிற பாஸ்புக்கை ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த பேப்பரோட பாட்டம்ல ஹெச்எம் சைன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும். தென் பிரின்சிபல் லெட்டர், இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல நீங்க டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். என்ன டேட்ல இருந்து அவைலபிளா இருக்கு அந்த ரூம் அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல லெட்டர் பேட் இல்ல அப்படின்னா உங்க ஸ்கூலோட நேம் பெருசா மேல போட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோட் அடுத்த லைன் கொஞ்சம் சின்ன டெக்ஸ்டா போட்டீங்கன்னா லெட்டர் பேடா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது லேப் லேஅவுட். இதுக்கு வந்து நீங்க மொத்த ஸ்கூலோட டயக்ராம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்கிடெக்ட் கூப்பிட்டு டயக்ராம் வரைஞ்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நார்மலா ஒரு லென்த் விட்த் எங்கெங்க டோர்ஸ் விண்டோஸ் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸிட், அதை மட்டும் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா போதும். அது கூட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், லென்த்தும் விட்த்தும் வந்து ஃபீட்ல தான் போடணும். டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வருதுன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸ்கூல் நேம் இருக்கணும், பிரின்சிபல் சைன் சீல் இருக்கணும், ஸ்கூல் சீல் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அந்த டாக்குமெண்ட் அக்செப்ட் ஆகும். அடுத்தது எம்ஓஏ. ரொம்ப சிம்பிள், அவங்களே வேர்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஸ்கூலோட நேம், பிரின்சிபல் நேம், இந்த டீடைல்ஸ் மட்டும் நம்ம என்டர் பண்ணா போதும். எங்கெங்க என்டர் பண்ணணும்னு அவங்களே எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே என்டர் பண்ணிட்டு யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் இன் அ நார்மல் A4 ஷீட். அண்ட் தென் அந்த பிரிண்ட் அவுட்ல எல்லா பேஜ்லயும் ஹெச்எம் சைன் பண்ணணும். ப்ளூ இங்க்ல மட்டும் தான் சைன் பண்ணணும், கிரீன்ல பண்ணக்கூடாது. கிரீன்ல பண்ணா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்டல் பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க ப்ளூலயே சைன் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். எம்ஓஏ கண்டிப்பா ப்ளூல தான் பண்ணணும், மற்ற இங்க்ல பண்ணக்கூடாது. என்ன ரீசன் எய்ம் வந்து டீடைல்ஸ் சொல்லல, பட் ப்ளூல தான் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேன் கார்டு டாக்ஸ் எக்ஸம்ஷன். வீல் சஜஸ்ட் யூ டு கிவ் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஏன் அப்படின்னா பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் சொல்லிட்டு ஒரு 2% பிடிச்சிருவாங்க. ஸோ 12 லட்சம் வராது, 11,76,000 தான் வரும். ஸோ ஒரு 24,000 வந்து டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால ப்ரிஃபரபிளி ப்ளீஸ் கிவ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட். எய்தர் உங்க ஸ்கூல் நேம்ல, அப்படி இல்லைன்னா உங்க பிரைவேட் ஸ்கூல் இருந்தால் ட்ரஸ்ட் நேம்ல இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், as we are a government school we don't have any income tax rules அப்படின்ற மாதிரி போட்டு you can give the letter. அதோட ஃபார்மட்டும் we can share it. then bond form, இதுக்கும் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேஜ்ல நீங்க வந்து நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணணும். நோட்டரி பப்ளிக், வக்கீல் கிட்ட சைன் வாங்கி அதை வந்து அப்லோட் பண்ணணும். this is only for private schools. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க, or else we can go forward. இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? Q&A ல ஒரு சில क्वेश्चंस இருக்கு. Our school is selected in the year of 2018-19, registered in Adult Tinkering Lab in the same year, but we didn't get further information. Okay, we have noted your school name, sir. நாங்க என்ன ஏதுன்றதை செக் பண்ணிட்டு we'll get back to you. Meanwhile, if you have any other question, please do add. ஏன்னா இப்போ அதை செக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாங்க செக் பண்ணிட்டு நாங்களே டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றோம். என்ன ஸ்டேட்டஸ்ன்றது, என்ன பண்ணணும்ன்றதும் we'll help you, sir. Thank you, Selvam sir, for your question. There's one more question. Jaya Ganapati sir, thanks for your initiative. All school got approved this month. They asked to send all original documents, but you have sent all documents in the month of July. As we had some issue with the amalgamation process, we rejected our bank documents, hence we have sent the revised one to them. How can we track the receipt of documents? Okay, PFMS process I'll explain, sir. Documents பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அது பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அதில் அப்ரூவ் ஆகும். அப்ரூவ் ஆன உடனே ஒரு மெயில் வரும், டெல்லிக்கு போஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்லி. நீங்க போஸ்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பிஎஃப்எம்எஸ்ல ஏஜென்சி கிரியேட் ஆகும். அண்ட் தென் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபண்டிங் வர்றது கண்டிப்பா இப்போ ஒரு டிலே இருக்கு லாக்டவுன்னால. ஸோ ப்ளீஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இந்த பேங்க் மர்ஜர்னால சிலருக்கு இஷ்யூஸ் இருந்திருக்கு. என்ன இஷ்யூன்றது ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்க அப்படின்னா we can help you.
If you have specific details, we can take it after the webinar. Tanya, we can take on a call. Stop taking an inauguration pending. Ma'am, I'll answer this in few minutes. Okay. Can we go forward? அடுத்து PFMS பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா chatல எஸ்ன்னு போடுங்க. I will move on to that. வேற எதுவும் கேள்விகள் இல்ல, we can go forward அப்படின்னு நினைச்சீங்கன்னா chatல எஸ்ன்னு போடுங்க so that I can move forward. Nice, super. Awesome. நிறைய பேர் ஆக்டிவா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல அப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆனதை டெல்லிக்கு போஸ்ட்டும் அனுப்பிச்சிட்டோம். டெல்லிக்கு போஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நாங்கள் அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது சார், எங்களுக்கு எந்த பதிலுமே இல்லை அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா உங்களுக்கான ஸ்டெப் தான் இது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PFMS அப்படின்னு வெப்சைட் இருக்கு. அதில் தான் நீங்கள் போய் அடுத்த ஸ்டேட்டஸ் என்னன்றது செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு PFMS அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சின்னு ரைட் சைடில் ப்ரௌன் கலரில் ஒரு பாக்ஸ் குள்ள இருக்கு. இந்த மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல யூ நீட் டு கிளிக் ஆன் செலக்ட் ஸ்கீம். இங்க செலக்ட் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஒரு கார்னர்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது உள்ள போயிட்டு 2351 அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வரும், அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்ரெடி. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு அந்த மெயின் பேஜ்ல இங்க செலக்ட் ஆயிடும். அது கொஞ்சம் ஜூம் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதில் உங்கள் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே அப்ரூவ்டா ரிஜெக்டடான ஸ்டேட்டஸ் இருக்கும். இங்கேயும் அப்ரூவ் ஆயிடுச்சான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு, இங்கேயும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த PFMSல எப்படி பார்க்கறது? நான் ரிப்பீட் இட் அகைன். PFMS வெப்சைட் போயிருங்க, மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சின்னு கிளிக் பண்ணுங்க, செலக்ட் ஸ்கீம் கொடுங்க, 2351 சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண வர ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட், இப்போ தமிழ்நாடு திருவாரூர், தமிழ்நாடு நாகப்பட்டினம் அப்படின்னு சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல உங்க ஸ்கூல் நேம் இருக்கா, அப்ரூவ் ஆயிருக்கான்றத பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் ரிசீவ் ஆகலாம். கண்டிப்பா ஃபண்டிங் ரிசீவ் ஆகிறதுல டிலே இருக்கு. ஃபண்டிங் எவ்வளவு வரும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ முதல் வருஷம் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs வரும். மொத்தம் உங்களுக்கு ஸ்கீமோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 lakhs. இந்த 12 lakhs நம்ம இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இந்த 12 lakhs 10 lakhs செட்டப் காஸ்ட்னும் 2 lakh ஆப்ரேஷனல் காஸ்ட்னும் வச்சிருக்கோம். ஸோ 10 lakhsக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்குவோம். இந்த 2 lakhsல ATL இன்சார்ஜுக்கு மந்த்லி ஒரு 5,000 rupees ஆனரேரியம். அண்ட் தென் பேலன்ஸ் அமௌண்ட்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் நியூ ஐட்டம்ஸ், அதாவது நீங்க லேப் 1 year நடந்ததுக்கு அப்புறம் நடத்தும் போது சில எக்ஸ்பென்சஸ் வரும். நடத்தினதுக்கு அப்புறம் ஓகே இந்த விஷயம்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கினா இந்த லேப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 1.4 lakhs. தட் டஸ் நாட் இன்க்ளூட் ஏசியோ இல்லை மைக் ஸ்பீக்கரோ இல்லை சிசிடிவியோ லாக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அந்த லேபுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு பசங்களுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். கன்சியூமபிள் ஸ்பேர்ஸ் நீங்க யூஸ் பண்ண சில மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் ஆயிடும், காலி ஆயிடும், அது நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் தென் கமிங் டு தி மேஜர் அமௌண்ட் 10 lakhs. இதுல ரெண்டு 1.5 lakhs பிரிச்சிருக்காங்க. முதல் 1.5 lakhs எதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர், எலக்ட்ரிக்கல் வயரிங், பெயிண்டிங், போஸ்டர், ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே. இன்னொரு 1.5 lakhs பாத்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர். ஒரு ரெண்டு லேப்டாப் 30,000க்கு, இன்னொரு ப்ரொஜெக்டர் 30,000க்கு, அண்ட் தென் ஒரு ஹை அண்ட் லேப்டாப் ஒரு 50,000 வாங்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 10,000 இருக்கும். அதுல அந்த ப்ரொஜெக்டர் ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கான ஸ்கிரீன் மாற்றுறது, இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம்.
இந்த ஃபர்னிச்சர் அப்படின்னா ஃபர்னிச்சர், எலக்ட்ரிக்கல், வயரிங், பெயிண்டிங் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5. நீங்க ஃபுல்லா 1.5 ஃபர்னிச்சருக்கோ இல்ல ஃபுல்லா 1.5 எலக்ட்ரிக்கல் வயரிங்கோ நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட் அந்த 3-4 விஷயத்துக்கு சேர்த்து 1.5க்கு மேல நீங்க வந்து செலவு பண்ணக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 7 lakhs. இந்த 7 lakhs வந்து 5ஆ பிரிச்சிருக்காங்க. பேக்கேஜ் 1, 2, 3, 4 இந்த 4 பேக்கேஜ் நீங்க கம்பல்சரியா ஜெம்ன்ற போர்ட்டல்ல வாங்கி தான் ஆகணும். இந்த ஜெம் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி கவர்மெண்டோட வெப்சைட். இதுல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கணும். இதுக்கு நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த இது வந்து வெண்டர் டு வெண்டர் மாறும். அதுக்கு நீங்க 50,000 to 60,000 யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கேஜ் 1 to பேக்கேஜ் 4 வந்து 6.4 lakhsக்கு நீங்க ஜெம்ல வாங்கணும். ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. நம்ம அடல் டிங்கரிங் லேப் பார்த்தீங்கன்னா 2015ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 15ல இந்தியாவோட GII அதாவது குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 81st பிளேஸ். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த வருஷத்துல 81ல இருந்து 66 ஆயிடுச்சு. தென் 60, 57, 52 இப்போ டாப் 50குள்ள வந்துட்டோம் 2020ல. இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்ல டாப் 25, டாப் 10, டாப் 5குள்ள கூட வந்துடலாம். இஃப் நீங்க ஒரு ஸ்கூல்லயும் ATL இன்சார்ஜா இருக்கிறவங்க, HMஆ இருக்கிறவங்க உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி இப்போ நிறைய இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப சீக்கிரமாவே அந்த டாப் 10குள்ள வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி அனுப்பணும்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் எப்படி நம்ம அப்ரூவ்டா இல்லையா செக் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு ஃபண்டிங் வரதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர் ஃபண்டிங் வந்த உடனே என்ன பண்ணணும்? ஃபண்டிங் வந்த உடனே நம்ம வந்து ஜெம்முக்கு ஒரு query கிரியேட் பண்ணணும். அதாவது ஜெம் லாகின் ஐடி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னு கேட்டாதான் அந்த ஜெம் ஐடியை வந்து நமக்கு அனுப்புவோம். ஸோ இந்த ஜெம் ஐடி வச்சு நம்ம ஜெம் ஐடிக்கு query எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். எய்மோட வெப்சைட் போயிட்டு அடல் டிங்கரிங் லேப்ஸ்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா ATL ஹெல்ப்லைன் query ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே உங்க ஸ்கூலோட டீடைல்ஸ், அதாவது உங்க ATL கோடு, யூனிக் கோட் ஐடி தான் ATL கோட், ஸ்கூல் நேம், கேட்டகரியில வந்து ஜெனரல் queries, சப் கேட்டகரியில ஜெம் ரிலேட்டட், ஸ்டேட்ல தமிழ்நாடு, உங்க ஸ்கூலோட இமெயில் ஐடி, யார் கான்டாக்ட் பண்ணீங்களோ அவங்க மொபைல் நம்பர், ATL இன்சார்ஜோட மொபைல் நம்பர், HM யாருக்கு நீங்க அது ரெகுலரா இதை செக் பண்ண போறாங்களோ அவங்க நம்பர் கொடுங்க. அண்ட் தென் query related document. ஜெம்மை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்க மற்ற ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ATL டேஷ்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் காட்டுது, எங்களுக்கு லாகின் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். அடுத்தது query டீடைல்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த டேட்ல ஃபண்ட் வந்திருக்கு, எங்களுக்கு வந்து ஜெம் ஐடி வேணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு உங்க HM-ஓட நேம், ஆதார் நம்பர், ஸ்கூலோட ஃபுல் நேம் வித் பின்கோட், HM-ஓட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், இந்த டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் வந்துடும். ஸோ இந்த இதை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு டிக்கெட் நம்பர் ஒன்று வரும். அந்த டிக்கெட் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஜெம் ஐடி வந்துருச்சு சார், இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஒரு 2 OTP வரும். அந்த 2 OTP வச்சு நம்ம ஈஸியாவே லாகின் பண்ணிடலாம். email.gov.in. இப்போ நார்மலா நம்ம கூகுள் லாகின் பண்ணோம் அப்படின்னா gmail.com போவோம். பட் இதுக்கு வந்து ஜெம் பையர் ஐடிக்கு email.gov.in போகணும். போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்க வந்து உங்களோட லாகின் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிடலாம். சப்போஸ் லாகின் ஆகலை அப்படின்னா ஃபர்காட் ஆர் சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் கேட்கும், ஜெம் ஐடி கேட்கும். அதை என்டர் பண்ணி நீங்க பாஸ்வேர்ட் மாத்திக்கலாம். மாத்திட்டு நீங்க வந்து உள்ள என்டர் பண்ணிக்கலாம். உள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் சேயிங் வெரிஃபை ஜெம் அப்படின்னு சொல்லி. நீங்க ஜெம் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெம் வெரிஃபை பண்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நேம், ஆதார் நம்பர், ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் கேட்கும். கொடுத்தீங்கன்னா OTP வரும். அதை போட்டு அதுக்கு நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணி ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பிட் கிரியேஷன், அதாவது P1 to P4. இந்த ஒரு பேக்கேஜுக்கும் நீங்க தனித்தனியா பிட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணா உங்களுக்கு வெண்டர்ஸ் வந்து கோட் கொடுப்பாங்க. அதுல இருந்து லோவஸ்ட் கோட்டை வந்து ஜெம்மே செலக்ட் பண்ணிடும். ஸோ இதை பத்தி டீடைலா we have put a YouTube வீடியோ. அது வந்து will share you with the link. ஓகே,
ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வெண்டார் செலெக்ஷன். இந்த வெண்டார் யாரு, உங்களுக்கு வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க, எனக்கு யாரும் தெரியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் இருந்தது. அதாவது ஒரு 50 வெண்டரோட நேம் போட்டு நித்தி ஆயோக் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இண்டிகேட்டிவ் ஆர் சஜஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ் அப்படின்னு போட்டு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்தந்த வெண்டர் கிட்ட எல்லாம் நீங்க மெட்டீரியல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட தான் வாங்கணும் கவர்மெண்ட் சொல்லல. இந்தந்த வெண்டர் கிட்ட எல்லாம் வந்து வாங்கிக்கலாம், இவங்க எல்லாம் வந்து நாங்க வந்து செக் பண்ணிட்டோம், இவங்க வந்து ஒழுங்கா பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. பட் நிறைய வெண்டர்ஸ் வந்து எங்க கிட்ட மட்டும்தான் வாங்கணும்ன்ற மாதிரி சொன்னதுனால அந்த லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ கேன்சல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெம்ல வந்து நீங்க யார்கிட்ட வாங்கிக்கோங்க, இவங்க கிட்ட தான் வாங்கணும், இவங்க கிட்ட தான் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இஃப் யுவர் வெண்டர் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ஜெம், யூ கேன் டைரக்ட்லி கெட் இட் ஃப்ரம் தெம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெம்ல நீங்க எய்தர் OEM ஆர் ரீசெல்லர் யாரா வேணா இருக்கலாம், அவங்க கிட்ட நீங்க வந்து மெட்டீரியல் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வாங்கும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்காங்க, இந்த மெட்டீரியல் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி. அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்க கொடுக்குறாங்கன்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த மெட்டீரியல் லிஸ்ட் நாங்க எப்படி சார் செக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மெட்டீரியல் லிஸ்ட் எய்மோட வெப்சைட்லயே இருக்கு. அந்த பிடிஎஃப் நாங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயே ஷேர் பண்றோம். இப்போ ATL சப்போர்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே கிரியேட் பண்ணிருக்கோம், நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர். ஸோ அந்த டீடைல்ஸை வந்து நாங்க அந்த குரூப்லயே ஷேர் பண்றோம். அடுத்தது இப்போ வந்து வர்ற வெண்டர் அஃபிஷியல் வெண்டராக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி வர்ற எல்லாருமே அஃபிஷியல்னு சொல்றாங்க, எல்லாருமே ப்ரூஃப் கட்டுறாங்க. என்ன 5 பேர் வந்து சொல்றாங்க அஃபிஷியல்னா, அவங்கள இருந்து நான் யாரை செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஆஃப்டர் சேல்ஸ் என்ன சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, எந்தெந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை காம்படிஷன் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை வந்து PFMS மாதிரியான ப்ராசஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, ATL டேஷ்போர்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை பசங்க ஏதாவது காம்படிஷன் போறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்ட்ஸோ ப்ராடக்ட்ஸோ பில்ட் பண்ணணும்னா அதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருக்க ஸ்கூல்ஸ்க்கு கால் பண்ணி பேசி பாருங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்குன்னா விசிட் பண்ணி அவங்களோட ரிவ்யூ கேட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்குறோம் அப்படின்னா, ஓகே இது நல்லா இருக்கா, இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா, இவங்க எப்படி சர்வீஸ், இந்த கடையில் வாங்கினா பெட்டரான்னு கேட்குற மாதிரி இந்த இதுக்கும் நீங்க வந்து 4 இடத்துல கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு. அடுத்தது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸா, எக்யூப்மெண்ட்ஸா, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து அடிஷ்னலா கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பாருங்க. அது உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் பாருங்க. அண்ட் அகைன் இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஏசியோ இல்லை எக்ஸ்ட்ரா ஃபேனோ இல்லை எக்ஸ்ட்ரா CCTV கேமரா ஃபிட் பண்ணி கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடாது. இந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், பசங்க பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் நீங்க வாங்கணும். அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல், மைண்ட் செட். எந்த மைண்ட் செட் அவங்கள வந்து இருக்காங்க, வர்றவங்க முக்கால்வாசி பேர் மார்க்கெட்டிங் பர்சனா தான் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கோல் வந்து உங்ககிட்ட இந்த ஆர்டர் எடுக்கிறது மட்டும்தானே தவிர உங்களுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்கறதா இருக்காது. ஸோ அதை வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க, யார் வராங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஆல்சோ செக் தியர் கம்பெனிஸ் பேக்ரவுண்ட். ஒரு கம்பெனில இருந்து வராங்க அப்படின்னா அவங்க கம்பெனில என்னெல்லாம் பண்றாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து அதர் தென் அட்டல் பண்றாங்க, அண்ட் அட்டல்ல என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களோட வெப்சைட் பாருங்க, சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், இதுல எல்லாம் என்ன போட்டிருக்காங்க, வேற என்ன காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லாமே செக் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க வந்து அட்டல்ல இருந்து பேசுறோம், நாங்க தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம், எல்லா டாக்குமெண்ட்ஸ் நாங்க உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து யாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ண கிடையாது. ஸோ நீங்க வந்து அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ப்ரூஃப் கேளுங்க. அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணல, இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் தான் பாக்குறேன், ஆர் அட்டல் டிங்கரிங் லேப் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நான் தான் பண்றேன்னு யாருமே கிடையாது. ஸோ மேக் ஷுர் யார் என்ன பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க நம்பரை எடுத்து ட்ரூ காலர்ல போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும், அவங்க கம்பெனி நேம் பாதி நேரம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் யாராவது அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ப்ரூஃப் கேளு. உங்களுக்கு யார் கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் பார்ட்னர்ஸ் மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. நாலேஜ் பார்ட்னர்ஸ் கால் பண்ணாலும் அவங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் விற்கிறதுக்கோ உங்ககிட்ட இருந்து காசு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் கொடுக்கறது, கிளாஸ் எடுக்கிறது, அதுல தான் கான்சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்டலுக்காக நாங்க வந்து அட்டல்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் யாருமே கால் பண்ண மாட்டாங்க. கால் பண்றவங்க 99% வெண்டர்ஸ் தான். ஸோ எந்த கம்பெனில இருந்து பேசுறீங்கன்றதை நீங்க டைரக்டாவே கேட்கலாம்.
this is a YouTube channel. அடுத்து வந்து PFMS போறதுக்கு முன்னாடி so far if you have any questions please ask. இப்போ வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இப்ப கேட்கலாம். Q&A ல உங்க கேள்விகள் போடுங்க. Okay, if I can go forward, chatல go அப்படின்னு சொல்லி போடுங்க. chatல go ன்னு சொல்லி போடுங்க so that I'll understand that everyone இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார், நீங்க அடுத்த ஸ்டெப் போங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா go ன்னு போடுங்க chatல. Super. Almost 20 plus members replied. Nice. Super. Okay. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, ரொம்ப நல்லது. Satyan, you can finish your part and then I'll continue. Thank you Arvind. Thank you Satyan. ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏடிஎலோட கரிக்குலம். ஸோ ஏடிஎலோட கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல், ஸோ சப்ஜெக்ட்னா இதுதான் எடுக்கணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டடாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க கரிக்குலம். இப்போ நான் ஃபிசிக்ஸ் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் தான் செகண்ட் யூனிட் தான் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்கும். இங்கே ஏடிஎல் கரிக்குலம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்காது, பட் எல்லாமே விஷயத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கான ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து புதுசாக நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீல்டே வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, அது புதுசாக வந்து ஒரு டீச்சர் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இந்த கரிக்குலம் இந்த ஏடிஎல் லேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும், பட் ரொம்ப என்தூசியமாக இருக்கும். கற்றுக்க ரொம்ப நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டல் கரிக்குலம் சொல்லி ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களே. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு aim.gov.in கொடுத்தோம் அப்படின்னா அண்டர் த திங் இஸ் ஏடிஎல் டிங்கரிங் லேப்ஸ்குள்ள ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ aim.gov.in ஸோ அந்த வெப்சைட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதில் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரி போர்ட்டல் போகிறதுக்கும் இல்லை பேசிக் லிங்க்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஏடிஎல் கரிக்குலம் கொடுக்கும். ஏடிஎல் கரிக்குலம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியாவிலேருந்து பசங்க எப்படி வந்து ஒரு ஐடியாவை எப்படி திங்க் பண்ணணும், அது எப்படி டிசைன் பண்ணணும், இல்லை எப்படி எல்லாம் திங்க் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸ் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நிறைய கரிக்குலம்ஸ் கொடுத்துருக்காங்க. சில கரிக்குலம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் ஆகும். சில கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேஸ்ட் டியூட்டோரியலாக இருக்கும். சரிங்களா? இதில் சில கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் கோர்ஸாக இருக்கும், சர்டிஃபிகேட் கிடைக்கும். பசங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணாலும் இல்லை டீச்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் தே வில் கெட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ல இருந்து சர்டிஃபிகேட் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக் வந்து டிசைன் திங்கிங்லேருந்து ட்ரோன் இல்லை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறது, பைத்தான் லேர்னிங் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே இதை நோக்கி தான் ரன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப வைட்டல் ரோல் பண்ண போகுது. அதுக்கான பேசிக் கரிக்குலம் எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆப் டெவலப்மெண்ட் இல்லை கேம் டெவலப்மெண்ட் அப்படின்றது நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கேம் டெவலப்மெண்ட்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கேம் டெவலப்மெண்ட் வந்து இட் வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் வெப்சைட் கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா இந்த சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபண்டட் பை டெல் டெக்னாலஜிஸ் ஃபண்ட் பண்ணுறாங்க இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டீச்சர்ஸ் லாகின், ஸ்டூடெண்ட் லாகின் இருக்குது. ஸோ இதில் வந்து சில பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்கும், ஸ்கூல் நேம் அந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ டீச்சர்ஸாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து இம்பாக்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 5 ஏடிஎல் இன்சார்ஜ்னா நான் 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க, ஃபுல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ நீங்கள் அடாப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டுருப்பாங்க. ஒன்ஸ் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸாக பண்ணாங்க அப்படின்னா லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் டூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கரிக்குலம் வந்து ஸ்க்ராட்ச், கன்ஸ்ட்ரக்ட், இன்டர்மீடியட் அப்படின்ற நிறைய 3 விஷயம் இருக்குது. ஸோ இதில் பேசிக்ஸ்லேருந்து அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பேசிக் ஆரம்பித்து ரியல் டைம் கேம் டெவலப்மெண்ட் வரைக்கும் பண்ணுறதுக்குன்னு கரிக்குலம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து
நம்ம உட்காந்து பின்னாடியே உட்காந்து சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டுட்டோரியல் பேஸ்டாக இருக்குது, வீடியோஸாக இருக்குது. ஸோ அதனால பசங்க வந்து எங்கேயும் டிவியேட்டும் ஆக முடியாது. ஸோ இதுக்குள்ளேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒன்ஸ் தே கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா தே வில் கெட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், இது 2 தான் வந்து இப்போதைக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸாக தராங்க. மற்றபடி எதுவுமே சர்டிஃபிகேட் கிடையாது, பட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸில் அழகாக லேர்ன் பண்ணுறதுக்கான கரிக்குலம்ஸாக இருக்குது நமக்கு அங்கே. ஓகேங்களா? சாரி. ஓகேவா? கரிக்குலம் பற்றி பார்த்தாச்சு. ஸோ ஜெம் போர்ட்டல் வந்து அவர் எடுத்துட்டார், கொரிய எடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்க்க போகிறதுனா ஏடிஎல் டேஷ்போர்ட். ஸோ ஏடிஎல் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை பழைய ஸ்கூலாக இருக்கட்டும், புது ஸ்கூலாக இருந்தாலும் இப்போ செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் மட்டும் தான் சப்மிட் பண்ணுவீங்க. லேப் ரன் ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எவ்ரி மந்த்துக்கு வந்து இந்த ஏடிஎல் டேஷ்போர்டுன்றது கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸும் கண்டிப்பாக ஏடிஎல் டேஷ்போர்ட் ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தே வில் கெட் எலிஜிபிள் ஃபார் த செகண்ட் ட்ரான்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகணும் வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்ட் ட்ரான்ஸ் யார் அப்ளை பண்ண முடியும்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் மட்டும்தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள். ஸோ இப்போ புதுசாக ஸ்கூல்ஸ் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே ஆகஸ்ட் 2019 மேலே செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும், ஏடிஎல் டேஷ்போர்ட் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸ்கூலோட டீட்டெயில்ஸ், என்னைக்கு வந்து இனாகிரேட் பண்ணணும், ஸ்கூல் அட்வைசரி கமிட்டி யாராக இருக்காங்க, ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் யார் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம நாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்துக்கு நம்ம ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கூலில் வந்து ஒரு நோட் புக்கில் ஒரு டீச்சர்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், லெசன் பிளானர் சொல்லி நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேல இத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, இந்த கிளாஸ் வந்து இவ்வளோ பேர் ப்ரெசென்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த டேட்டா தான் நம்ம ஃபைனலாக இதே மாதிரி லேபுக்கும் அட்டல் டிங்கரிங் லேபுக்கும் மெயின்டைன் பண்ணி வி ஹாவ் டு அப்லோட் இன் டு த ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மாதத்தோட டேட்டா வந்து ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம் உட்காந்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து லேபுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து 7th B வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 40 பேர் வராங்க. எவ்ரி மண்டே ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து 7th B இருப்பாங்க, 4 நாள் இருக்காங்க. அப்போ 4 நாள்னா ஒரு நாளைக்கு அவங்க அந்த ஒரு நாளில் வந்து அவங்க 40 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா, அந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 160 பேர் அந்த கிளாஸ் சார்பாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 4 கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ 40 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 116 இருக்கும். ஸோ அதே மாதிரி எத்தனை கிளாஸஸ் வருதோ எல்லாருமே ஆட் பண்ணி ஸோ அந்த இன்க்ரீஸை நம்ம போடுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் ஸ்கூல்ஸ்லேருந்து, நம்ம ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது பக்கத்து ஸ்கூலில் இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸை நம்ம என்ட்ரி பண்ணோம். டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் தான். ஸோ எவ்வளோ பேர் வந்தாங்கன்றதுக்கு நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணால் போதும் நமக்கு. அடுத்து வந்து இன்னொரு கேட்பாங்க கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் இல்லாமல் வெளியே பக்கத்து தெருவில் இருந்தோ பக்கத்து ஊர்ல இருந்தோ இல்லை பக்கத்து ஸ்கூல்ல இருந்து தானா வந்திருப்பாங்க. ஸ்கூல் மூலயமா வந்திருக்க மாட்டாரு, தானா ஒரு லேப் பார்த்து அவரோட இம்பாக்ட் பார்த்துட்டு சார் நானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் வரவங்க எல்லாருமே வந்து கம்யூனிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக அவங்களை என்ட்ரி பண்ணுவாங்க நம்ம இங்கே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஃப்எம்எஸ் வந்து பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? பிஎஃப்எம்எஸ் வந்து அந்த ஃபண்ட் அங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இந்த ஏடிஎல் டேஷ்போர்ட்லையும் இந்த ஃபண்டை நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஃபண்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த அட்டல் ஃபண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லேபுக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதனா ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனி என்ஜிஓ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஸ்பான்சர் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு இதில். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் மந்த் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நடந்த டேட்டாவை நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் 1 to 5க்குள்ளே கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். 5th அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஸ்கூல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த மந்த்துக்கு எவ்ரி ஸ்டேட்லேருந்து 5 டீம்ஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் மந்த் சேலஞ்ச் சொல்லி நாமினேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் செலக்ட் ஆச்சுன்னா தே வில் கெட் அ சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ
ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் மெயின்லேருந்து வரும் நமக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஏடிஎல் டேஷ்போர்ட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? எதனா கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், Q&Aல டைப் பண்ணி நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் Q&Aல ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சான்ஸ்க்கு அப்ளை பண்ணுற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ்க்காக ரெடி ஆகிட்டாங்க, நான் அப்ளை பண்ணணும் இல்லை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ 2ன்ற நம்பர்ஸ் டைப் பண்ணுங்க. ஸோ செகண்ட் சான்ஸ்னா ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 12 lakhs கொடுத்தது நம்ம வந்து கொடுத்ததுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இயர்க்கான 2 lakhs வரணும். எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குன்னா ஸோ ஸ்கூல்ஸ் வந்து அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா 2ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் போக ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வினோதினி மேம், வினோத் சார், ஓகே நிவேத்யா மேம், ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஃபண்ட் எல்லாமே நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இயர் ட்ரான்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். ஸோ செகண்ட் இயர் ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 இயர் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ட்ரான்ஸ்க்கு எலிஜிபிளான ஸ்கூல்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் இயர் ட்ரான்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎல் டேஷ்போர்ட் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும் கரண்ட் மந்த் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அந்தந்த மந்த்துக்கு வந்து கரண்ட்டாக ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் செகண்ட் ட்ரான்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியாக இருக்கும். அப்போ தான் ஃபண்டு வரும். ஸோ ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிருந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து வெப்சைட் சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட டேட்டாஸை எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்பயும் வந்து நான் ஒரு போன வருஷத்தோட டேட்டா கூட என்ட்ரி பண்ண முடியும், என்ட்ரி பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎல் டேஷ்போர்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GFR 12A யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னால் அந்த 10 lakhs அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்பிளிட் அப் கேட்டிருப்பாங்க. பேக்கேஜ் 1ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், 2, 3, 4ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரித்து எழுதி நம்ம ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் சைன் வாங்கணும். ஸோ ஆப்ரேஷனல் காஸ்ட் வரைக்கும் ஹானோரியம் ஏடிஎல் ஹானோரியம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஸோ மீதி காசு எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் கொடுத்து யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணணும், பிஎஃப்எம்எஸ்ல ஆக்சுவலாக லாகின் பண்ணணும். பிஎஃப்எம்எஸ்ல வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஈட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஈட் ரிப்போர்ட் எடுக்கணும். ஈட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இயர்லேருந்து உங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயருக்கும் ஈட் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அந்த இயரோட ஃபினான்ஷியல் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ அந்த ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும். ஸோ ஈட் ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் புக் சம்மரி, கேஷ் புக் சம்மரியில் எடுத்தால் தான் நீங்கள் என்னென்னலாம் மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அதில் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துட்டு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து நம்ம ஆடிட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சைன் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்லேயும் சைன் வாங்கியிருக்கணும், ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு, அதையும் நம்ம எடுத்துக்கணும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் அந்த கொடுத்த 12 லட்ச ரூபாய்க்கு பேங்க்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி பேங்க் போட்டிருப்பாங்க, டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும், அது கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம திருப்பி ரீபே பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிடி அனுப்புற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து டிடிலாம் கிடையாது, நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bharatkios.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போகணும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே போய் தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்ரிஜிஸ்டர்ட் யூசர்லுக்குள்ளே போயிட்டு நம்மளோட பேசிக் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் இதோட பிளானிங் அண்ட் அந்த ஸோ நம்ம எந்த ஃபண்டில் வந்துருக்கோம் அந்த பிளானிங் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணி ஒரு சலான் ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த சலான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்கில் கொடுத்து பே பண்ணணும். எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்க்கில் கொடுத்து பே பண்ணோடனே
அந்த பேங்க்ல யூடிஆர் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பேங்க் அது தர மறந்துடுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பே பண்ணதுக்கு அப்புறம் யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு அந்த ட்ராக் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிப்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெசிப்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ பிஎஃப்எம்எஸ் ரிப்போர்ட்டில் ஈத் ரிப்போர்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் ஸோ அவங்களுக்கு வந்து பேன் கார்டு கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 12 AM போட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று சப்மிட் பண்ணணும். ஸோ வந்து டேக்ஸ் எக்ஸப்ஷன் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருந்தால் அவங்களோட பேன் கார்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் Q&Aல கேட்கலாம். Q&A ஒரு क्वेश्चन இருக்கு. how to access dashboard ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. So how to access the dashboard? So fine. So dashboard போகணும் அப்படின்னு டேஷ்போர்ட் போகணும் அப்படின்னா எய்மோட வெப்சைட் போங்க. ஸோ அதில் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்குள்ள ஓகேவா, அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா மை ஏடிஎல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை ஏடிஎல்ல டேஷ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மை ஏடிஎல் டேஷ்போர்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வெப்சைட் கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ஸ்டெப்ஸ்ல இருந்து எப்படி வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் சைன்இன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கெட் அன் எரர், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எரர்னு இருக்கு. ஏன் அப்படின்ற ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் இன்னும் மெயின்டெனன்ஸ் தான் இருக்கு, இன்னும் கிளியர் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கூலோட யூனிக் கோட் போட்டு லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்க, உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. MyATL has been developed for filling out the details by the schools and submit. Use their ATL app. ATL dashboardல உங்களோட இது போடுவோம். Details. It is divided into 5 sections. Choose the. ஸோ இந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ்ல ஸ்கூலோட பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம பேசிக்ஸ் டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வைசரி யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பேனலில் குரூப்பில் அவங்களோட நேம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு என்ஜிஓஸ் உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள ஒரு கம்பெனிஸ் உங்களோட சப்போர்ட் பண்ணலாம், அந்த கம்பெனிஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். அண்ட் தென் மென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ மென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எய்மால வந்து எதனா ஒரு மென்டர்ஸ் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க, இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலுமினி வந்து நமக்கு மென்டராக வராரு, அவரே வராரு, இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவரை பற்றி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த சப்மிட் ரிப்போர்ட் இல்லையா, அந்த சப்மிட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வில் டேக் இட் ஃபார் த நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கூல்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்கேஸ் உங்களோட பிரின்சிபல் சேஞ்ச் ஆகிட்டாங்க, ஓகேவா, இன்கேஸ் உங்களோட பிரின்சிபல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நேம் எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை ஏடிஎல் இன்சார்ஜ் சேஞ்ச் பண்ணாலும் அவங்களோட நேம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? எல்லா பேசிக் ஸோ இந்த சப்மிட் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா இப்போ எந்த இயர் கரெக்டாக நீங்கள் அது வரைக்கும் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்களோ, இப்போ 2019 எந்த மந்த்து நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த மந்த்தை வந்து இதில் இனிஷியேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணி பேசிக்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் எந்த மந்த் இப்போ வந்து நம்ம எந்த ஒரு கிளாஸுமே எடுக்கல, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் எல்லா இடத்துலையும் வந்து ஜீரோஸ் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம கிளாஸ் எதையும் கண்டக்ட் பண்ணல இந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்னா ஃபண்ட் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம், யூ கேன் புட் இட் அஸ் ஜீரோ தேர். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜீரோ போட்டுக்கலாம். ஸோ எம்டிஎம் மட்டும் விட்டுறக்கூடாது, அதை மட்டும் கண்டக்ட் பண்ணலாம். நம்ம ஜீரோ போட்டு ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் நம்ம அந்த டேஷ்போர்டுக்கு. ஓகேமா அரவிந்த்? எஸ். If you have any other questions, இது வரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. எந்த தயக்கமும் இருக்க வேண்டாம்.
if you want to repeat something also we can do, or else let's go ன்னு சொல்லுங்க, we'll go forward. Let's go ன்னு chatல சொன்னீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு, we'll finish that. Let's go அப்படின்னு சொன்னீங்கன்னா we'll go to that and then we'll move on to the questions. Let's go. Super. Let's go. I'll share my screen. Okay. So அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் PFMS, Public Finance Management System. ஸோ இதுல வந்து நமக்கு 3 லாகின் தேவைப்படும். முதல் லாகின் வந்து அட்மின் லாகின், டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர். இந்த அட்மின் லாகின் வந்து இப்போ உங்களுக்கு அந்த அப்ரூவ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, PFMS ஸ்கூல் நேம், அது வந்தாலே உங்க மெயிலுக்கு லாகின் டீடைல்ஸ் வந்துடும். சப்போஸ் வரலன்னா PFMS வெப்சைட் போயிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கெட் லாகின் டீடைல்ஸ் யூசிங் யூனிக் ஏஜென்சி கோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க உங்க இமெயில் ஐடி கொடுத்து லாகின் டீடைல்ஸ் வாங்கிக்கலாம். ஒன்ஸ் அது லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போய் டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேங்க்குக்கு ஃபண்ட் வந்திருக்கணும். வந்த ஃபண்டை நீங்க PFMSல மை ஃபண்ட்ஸ்ல போயிட்டு ரிசீவ்டுன்னு கொடுக்கணும். ரிசீவ்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ட்ரிஸ் போட முடியும். அப்பதான் அந்த அமௌண்ட்ல இருந்து நீங்க என்ட்ரி போட மைனஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா ஒருத்தர் பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட் நியூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் நியூ கொடுத்துட்டு ஸ்கீமும் பேங்க் அக்கௌண்ட்டும் செலக்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் வெண்டர்னு செலக்ட் பண்ணிட்டு லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணணும். செலக்ட்ல என்டர் பண்ணணும். நீங்க வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணி அந்த லெட்டருக்கு தான் லெட்டரோட ஃபார்மேட்டோட நம்பர் போடணும். GHSS/ATL/2020-006 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வந்து யூ நீட் டு புட் இட் தேர். அது வந்து ப்ராப்பரா மொதல் பேமெண்ட்டுக்கு 1, அடுத்தது 2, 3 நம்பர் போட்டே வந்துருங்க. அந்த லெட்டரோட டேட் வந்து சாங்ஷன் டேட் ஆகும். நீங்க பேமெண்ட் பண்றது எய்தர் செக் ஆர் NEFT தான் பேமெண்ட் பண்ணணும். கேஷ் பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. கேஷ் மோர் தென் 5,000 கையில எடுக்கவே கூடாது இந்த அக்கௌண்ட்ல இருந்து. லெஸ் தென் 5,000 வந்து ரொம்ப ரேரா ஈவெண்ட் நடத்தணும், வேற வழி இல்லை, எங்களால் டிஜிட்டல் பேமெண்ட் கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்க வந்து கேஷ் எடுக்கணும். 5,000 ரூபாய்க்கு மேல கேஷே எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தீங்கன்னாலும் இந்த 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் நீங்க கேஷ் எடுக்கிறதுக்குமே நீங்க வந்து வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுல வந்து டோட்டல் அமௌண்ட் போட்டுருவோம். டோட்டல் அமௌண்ட் போட்டுட்டு ரிசீவ் ஃபண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸ்கீம் காம்பனன்ட் செலெக்ஷன், அதாவது நீங்க செலவு பண்ற ஃபண்டு எதுக்காக எந்த கேட்டகரி கீழே வருதுன்னு செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ்ல P1க்கு எவ்வளோ, P2க்கு எவ்வளோ, P3க்கு எவ்வளோ, P4க்கு எவ்வளோன்றது நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ 2 லட்ச ரூபால P1க்கு 1 லட்ச ரூபா, P2க்கு 30,000 ரூபாய், P3க்கு 40,000 ரூபாய், P4க்கு பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு யூ நீட் டு என்டர் த டீடைல்ஸ். ஸோ இந்த முதல் 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க இந்த 7 கேட்டகரியில ஏதாவது ஒன்று தான், இந்த 7 கேட்டகரிக்குள்ள தான் நீங்க வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 2 லட்ச ரூபாய்க்கு இந்த 5 ஆப்ஷனுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். தென் ஹவு டு ஆட் ஆர் மேப் வெண்டர்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு வெண்டரா இருக்கிறவங்க இப்போ இந்த பேக்கேஜ் 1 to 3, 4 கொடுக்குறவங்க மோஸ்ட்லி PFMS ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்கள நீங்க மேப் மட்டும் பண்ணா போதும், சர்ச் பண்ணி மேப் டு மீட் கொடுத்தீங்கன்னா போதும். பட் சில வெண்டர்ஸ் யூ மைட் ஹேவ் டு ஆட். நீங்க லேப்டாப்போ இல்ல பக்கத்துல வந்து ஃபர்னிச்சர் வாங்குறீங்க ஒரு கடையில அப்படின்னும் போது அந்த கடை கிட்ட இருந்து நீங்க பில் வாங்கியிருக்கணும். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து GST பில் வச்சிருக்கணும். நார்மல் கடை பேர் மட்டும் இருக்கு, எங்க ஸ்கூல் பேர் இருக்குன்னா அது பில் கிடையாது. கடையோட GST நம்பர் இருக்கணும், கடையோட ஃபுல் நேம் இருக்கணும், உங்க ஸ்கூலோட ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கணும், டேக் என்ன மெட்டீரியல் எழுதி இருக்கணும், அந்த மெட்டீரியலுக்கான டோட்டல் டாக்ஸ் எவ்வளோன்றது எழுதிருக்கணும். அப்பதான் அது பில். இல்லைன்னா அது வந்து பில்லா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கடையோட டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ணோம். அவங்க GST நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸை PFMS அதை வெரிஃபை பண்ணும். அதுக்கு ஒரு 2 hours ஆகும். 2 hours ஆயிடும். அது ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த கடைக்கு ஆனா எக்ஸ்பென்ஸ் என்ட்ரிஸ் நீங்க ATL டேஷ்போர்ட் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. Trans2 சொல்லியாச்சு. Trans2 ஷார்ட்டா ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 2வது வருஷம் ஃபண்ட் நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 80% ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ஃபண்ட் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஜெம் ஐடி ஆக்டிவா இருக்கணும். ATL டேஷ்போர்ட் அப் டு டேட் முடிச்சிருக்கணும். PFMSல எல்லா என்ட்ரிஸும் போட்டிருக்கணும். உங்க லேபுக்கு ஃபண்ட் வந்து மோர் தென் 1 year ஆயிருக்கணும். உங்க லேப் இனாகிரேட் ஆகி அட்லீஸ்ட் 1 year ஆகுது ஆயிருக்கும்.
டாக்குமெண்ட்ஸ் ஆடிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பிஎஃப்எம்எஸ் இஏடி கேஷ் புக், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூணுமே ஆல்மோஸ்ட் ஒரே டேட்டா தான் டெபிட் பண்ணோம். பட் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ன்றது நம்ம இதை அப்டேட் பண்ணுவோம். பாரத் கோஷ்ல நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், டிஜிட்டலா தான் பே பண்ணோம், நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு. அண்ட் தென் டாக்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. These are the important logins that you need to note down. I'll give you a minute to take a screenshot or write it down. ஒரு 1 minute டைம் தரேன். இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனால இல்லை எழுதிக்கிறதுனால எழுதிக்கோங்க. We'll also share the screen, இதே image with your mail IDs and WhatsApp numbers. AIM வெப்சைட்ல 3 விஷயம் பண்ணுவோம். ATL டேஷ்போர்ட்ல மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம், query resolutionல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம், and then ATL கரிக்குலம் பண்ணுவோம். அடுத்து email.gov ஜெம்லயும் நம்ம மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது பேக்கேஜ் 1, 2, 3 and 4 வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். PFMSல we will use for entering all the expenses.